கோட்டீஸ்வரன், நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இப்ப அதிமுக ஒன்றிணையணுன்றது அது நீண்ட காலமாக பேசப்பட்டது. நம்ம அதை கூட தவிர்த்துருவோம். எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா என்டிஏவில் ஓபிஎஸ் டிடிவிலாம் இருப்பாங்க, அதிமுக பாஜகவோட கூட்டணி, பாஜக இவங்களோட கூட்டணின்னு இருந்த கதை போய் இப்போ அதுவே இல்லைன்ற நிலைமை தான் இருக்கு. டிடிவி சொல்றார் நான் டிசம்பர் இது வரைக்கும் இருக்கேன் அப்படின்னு ஒரு டிசம்பர்ல சொல்றேன் அப்படின்ட்டார். அன்புமணி இன்னும் பிடி கொடுக்கல. ஓபிஎஸ் அவர்கள் வெளியிலேயே போயிட்டாங்க. இன்னைக்கு செங்கோட்டையன் மீண்டும் நான் மனம் திறந்து 5ஆம் தேதி பேச போறேன் அப்படின்றார். இப்ப தமிழக பாஜக தலைவர்கள்லாம் டெல்லியில போறாங்கன்னா என்னதான் நடக்குது கோடீஸ்வரன்? எப்படி இந்த விஷயம் ஒரு மோசமான சூழ்நிலை நடக்குதுங்க. அதாவது தமிழகத்தில் இருக்க பாஜக தலைவர்கள் போய் டெல்லியில போயிட்டு அதிமுக இருக்கக்கூடிய பிரச்சனைகளையோ இல்ல அதிமுக சம்பந்தமான பிரச்சனைகள் பேச போறாங்க, முடிவெடுக்க போறாங்கன்னு தமிழக மக்களுக்கு தெரிஞ்சதுனாவே பிரச்சனை. எது யாரை சரி செய்யணுமோ அவங்க சரி செய்யணும். அதிமுகவை பொறுத்தவரையிலும் மத்தியில் சொல்கிறது மாநில சொல்கிறது இல்லாமல் அந்த கட்சியில் என்ன முடிவு எடுத்து அந்த கட்சி எப்படி வாக்குகளை வாங்க போகிறாங்கன்றது தான் தேர்தல். மற்றபடி நீங்கள் நிறைய வாட்டி பார்த்துட்டோம், பிஜேபி ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டில் தலையிட்டதுன்னா அது அவங்க எதிர்பார்த்த மாதிரி வரல. உதாரணத்துக்கு ஓபிஎஸ் ஐயா, அதுக்கப்புறம் சசிகலா அவர்கள், அதுக்கப்புறம் டிடிவி தினகரன், இவங்க எல்லாமே பிஜேபி கூட நட்பு பாராட்டி நெருக்கமாக உண்மை கோட்டீஸ்வரன். ஆனா இப்ப அமைதியா தான் இருந்தாங்க பாஜக. எல்லாரும் எதிர்பார்த்தது இந்த அலைன்ஸ் இன்னைக்கு அமைதியா இருக்காங்க. கரெக்டான இருக்கிறவங்க எல்லாம் வெளியேறிடுறாங்க. கரெக்டான கேள்வி. பாஜக இப்பொழுது இவர்களுக்கு செவி கொடுப்பது இல்லை. அப்பாயின்மெண்ட் கேட்டா கொடுக்கறது இல்ல. முக்கியத்துவமா எதனா பேசணும் கட்சி ரீதியானா அவங்களோட ஃபோக்கஸ் இப்ப பீகார்ல இருக்கு. பீகார் தேர்தல் எலெக்ஷன் கமிஷன் அந்த நோக்கத்தில் அவங்க போயிட்டு இருக்காங்க. மோடிஜி அவர்களுக்கு வேற சில இன்டர்நேஷனல் ப்ராப்ளம்லாம் இருக்கு. ட்ரம்ப் டாரிஃப் 15%. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு கட்சி, சிறிய கட்சியோ பெரிய கட்சியோ, அவங்களுக்குள்ள சில பஞ்சாயத்துன்னும் போது அவங்க பழைய மாதிரி காது கொடுத்து கேட்கறது இல்லை. அண்ணாமலை ஒருத்தர் தான் இதை போய் சொல்லிட்டு இருந்தாரு. போதாக்கரைக்கு நயினார் அவர்கள் அதை பற்றி சொல்றதே இல்லை. ஓ அப்படியா இருக்குதா, அப்பாயின்மெண்ட் கேட்டிங்களா கொண்டீங்களா அந்த துணியில் போறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு இவங்களோட விஷயங்களை, கோரிக்கைகள் இல்லை எங்களை சேர்த்துக்கணுன்ற அந்த ஆசைகள் இல்லை அவங்களுக்கு திமுக எதிர்கொள்ளணும், ஒரு கட்டமைப்பு அமைக்கணும், இன்னும் பலப்படுத்தணும் அப்படின்ற கோரிக்கைகள் இருக்குல்ல, இதை சமீப காலமாக பாஜக செவிசாய்ப்பதில்லை. அந்த கோவத்தை எடப்பாடி பழனிசாமி மேல காட்டுறாங்க. ஆனா இப்ப திரு கோட்டீஸ்வரன், இப்ப துரைக்கண்ணா அவர்கள் சொல்றது இந்த விஷயங்கள்லாம் இந்த செய்திகள்லாம் அங்க போய் சேர்ந்திருக்கும், நம்ம அலைன்ஸ் ஸ்ட்ராங்கா இல்லன்றதுனால கூப்பிட்டு மீண்டும் ஏன்னா பிஎல் சந்தோஷ் அவர்கள் சந்திக்கலாம்னு பேச்சு நமக்கு தகவல்லாம் கிடைக்குது. ஒருவேளை பேசாம இருப்பாங்களா, நம்ம வியூகத்தை மாத்தலாம், அது மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஒன்றிணைக்கணும், எல்லாரும் ஒண்ணு சேருங்க அப்படிலாம் சொல்ல வாய்ப்பு இருக்கு. அண்ணன் துரைக்கண்ணா அவர்களுக்கு உள்ள நிறைய கட்சிக்காரர்கள் சோர்சஸ் தெரியும். அவர் சும்மா இல்லாத ஒரு விஷயத்த சொல்ல போறதில்ல. அதை தாண்டி பொதுவான ஒரு விஷயம் என்னன்னா பிரச்சனை இருக்கு. அப்ப அந்த பிரச்சனையை சரி செய்யணும் போது உங்களுக்கு பிஎல் சந்தோஷ் போன்றவங்களோ, நட்டா போன்றவர்களோ, அமித்ஷா போன்றவங்களோ அடுத்தடுத்த லெவல்ல வருவாங்க. அப்படி வரும்போது இந்த பிரச்சனையை சரி செய்யறதுக்கு என்ன பண்ணணுமோ முடிவு எடுப்பாங்க. மற்றபடி நான் டிசம்பர்ல சொல்றேன் அதெல்லாம் எதுக்கு, அப்புறம் விஜய்க்கு என்ன வேணா நடக்கலாம், இது எல்லாமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது ஒரு பிரஷர் போடுறது. என்ன வச்சு நீங்க படம் எடுக்கலன்னா அங்க ஒரு ஸ்டுடியோ வெயிட்டிங்ல இருக்கு, அங்க ப்ரொடியூசர் இருக்காரு, நான் 28ஆம் தேதி எங்க ஷூட்டிங்னே எனக்கு தெரியலையப்பா அப்படின்னு படத்துல எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேலை தான் இங்க பிரஷரை போட்டு அங்க டெல்லிக்கு போயிட்டு இது பண்றது. சொல்றேன்னா அவையார் சொல்லியிருக்காங்க மதியாதார் வாசல் மிதிக்க வேணான்னு, ரைட்டுங்களா? அப்படி இருக்கும்போது நமக்கு பெரிய ஒரு அக்கறையோ முக்கியத்துவமோ கொடுக்கல. நீங்களே தான் சொன்னீங்க நான் வெளியில வந்துட்டேன்னு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு நாள் தான் அறிக்கை விட்டாங்க மோடிஜி அவர்களை கண்டித்தோ விமர்சனம் பண்ணி. அதுக்கப்புறமா ஓபிஎஸ் அவர்கள் எதனா பேசுற, நேற்று கூட முந்தா ஒரு அறிக்கை வந்தது, இந்த 50% ட்ரம்ப் விஷயத்துல மத்திய அரசு கவனத்தோடு கண்ணியமா அப்படியே மயிலிறகு எடுத்து அங்க திருப்பூர்ல அவங்கவுங்க வயிற்றுல வயல அடிச்சுட்டு புலம்பிட்டு இருக்கிறாங்க, என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு, பொருளாதாரம் எங்க போகணும். இந்த நிலைமையில கூட அவர் அந்த மோடுக்கு போறாரு. இப்ப என்ன நினைக்கிறார் ஓபிஎஸ் இவங்க எல்லாம்? என்ன பஞ்சாயத்து பண்ணி சேர்த்து விட்டா திருப்பி சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா இபிஎஸ் அவர்கள் என்ன அவரும் அடம் பிடிக்கிறாரு. ஆனா கோடீஸ்வரன் நீங்க சொன்னதுல இப்ப அவசரமாக இப்ப செங்கோட்டையன் பேசுறது, இப்ப நீங்க குறிப்பிட்ட மாதிரி அமைதியா இருந்தாரு, திடீர்னு பேசுறாரு, திடீர்னு இவங்களுக்கு எல்லாம் அழைப்பு, திடீர்னு பேசுவாரு. 3 நாள் கழிச்சு அவர் பேச போறாரு. அதிமுக எனக்கு கிடைச்ச தகவல்னா அதை பத்தி விமர்சனமோ அதை பத்தி எதுவுமே பேசாம அதை அப்படியே ஊர்கால போட்டுருங்க, யாரும் அதுக்கு பதில் கூட சொல்லாம அமைதியா விடுங்கன்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. பாஜக அமைதியா இருக்குமா? ஏன்னா செங்கோட்டை பாஜகவுக்கு வந்துட்டுங்க அவங்க இவங்க எல்லாம் வச்சு ட்ரை பண்ணி பார்த்து தேர்தலில் வெற்றி கிடைக்கல. அவங்க எந்த குதிரையில போனா ஓட்டு கிடைக்கும், நமக்கு ஒரு 4 சீட்டு கிடைச்சா தமிழகத்தில் எப்படின்னா தாமரை மலக்க வைக்கலாமா, உள்ள பூரலாமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை 1 2 3 போடுறாங்க. 1 2 3ல இன்னைக்கு
போன தேர்தலில் அவங்க செலக்ட் பண்ணது டிடிவி தினகரன் அணியும் ஓபிஎஸ் ஐயா அணியையும். இந்த வாட்டி அது அவங்களுக்கு போதிய ஓட்டு கிடைக்கல, அண்ணாமலை வச்சு முயற்சி செஞ்சாங்க, நடக்கல. அதனால நயினார் இபிஎஸ் காம்பினேஷன் வச்சு ட்ரை பண்ணி பாக்குறாங்க. அவங்க வேற எதுவும் நடக்க போறது இபிஎஸ்க்கு அவங்களால பிரஷர். அதாவதுங்க இபிஎஸ் அவர்கிட்ட போயிட்டு சேர்ந்தா பலன் உங்களுக்கு தான், முதல்வர் எடுப்பார் நீங்க தான் அப்படின்னு சொன்னா அவர் கேட்டா நடக்கும். இன்னொன்று இதுல ரொம்ப முக்கியமானது, எடப்பாடி பழனிசாமியோட கோரிக்கைகள் என்ன முதல்வர் வேட்பாளரை ஏத்துக்கணும், வேற எதுவும் நிபந்தனை இல்லை. இப்போ இவங்கெல்லாம் கட்சி தான் முக்கியம் அப்படின்னா இவங்க அந்த கிளைமை ஒரு சைடு கோர்ட்டில் கேஸை போட்டுறீங்க, தேர்தல் ஆணையத்துக்கு போவீங்க, தொடர் தோல்வி, பொதுக்குழுவில் தோல்வி, அதுக்கப்புறமா தேர்தலில் மக்கள்கிட்டயும் தோல்வி, இவ்வளோத்தையும் பண்ணிட்டு சண்டையும் போட்டுட்டு கட்சி அப்படியே என்கிட்ட ரெட்டையிலே கொடுங்க. அவர் என்ன புனிதரா இல்ல அவர் பட்டினத்தார் மாதிரி வந்தவரா, அவர் அரசியல்வாதியா தெரியல. அரசியல் என்பது ஏமாத்து வேலை, ஊழல், லஞ்சம், லாவணியம், தகுடு தத்துவம், நல்லது கெட்டது, தியாகம், உழைப்பு, வேர்வை, இது எல்லாம் எல்லாரும் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட நீங்க எதிர்த்து போராடி தோத்துட்டதுக்கு பிறகு திருப்பி கொடுத்துரு அப்படின்னு கேட்கல. இப்ப நீங்க அதிமுக ஒன்றிணைன்றது ஒரு பார்ட். ஆனா இன்னைக்கு என்டிஏ அலைன்ஸே மெகா கூட்டணிலாம் சொன்னாங்க. ஆனா பிரேமலதா அவர்கள் இபிஎஸ் கடுமையா விமர்சித்ததாக நமக்கு முதலே குத்திட்டாருன்றாங்க சொல்றாங்க. கூட்டம் எல்லாம் எப்படி வருதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அன்புமணி அவர்கள் இன்னும் பிடி கொடுக்கல. இதுவரைக்கும் நான் என்டிஏல தான் இருக்கேன்ற தினகரன் அவர்கள் டிசம்பர் மாசம்னா என்டிஏ அலைன்ஸ் அதிமுக ஒன்றுபடுதா விடுங்க, அதை பத்தி பாஜக யோசிக்காத, நம்ம என்டிஏ அலைன்ஸே இல்லைன்னு யோசிக்காத. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா பிஜேபியும் அதிமுக கடை மாதிரி ஆகி போச்சு. இவங்க எல்லாம் கஸ்டமர் மாதிரி ஆயிட்டாங்க. கடைக்கு உள்ள போலாமா, வெளியில டிஸ்கவுண்ட் எதனா போடுவாங்களா, இவங்க கண்டிப்பா என்னைக்கா இருந்தாலும் சரக்கு தான் வாங்கி ஆகணும் உள்ள போய் கடைக்குள்ள. இப்போ ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, இப்ப பிஜேபியோ ஏடிஎம்கேவும் முடிவு பண்ணிடுறாங்க, இல்லங்க எங்களுக்கு தேமுதிக திக வேண்டாம், இந்த கட்சி வேண்டாம் அந்த கட்சி வேண்டாம்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிஎம்கே பஸ் ஆல்ரெடி ஃபுல்லு, அவங்களுக்கு அவங்க கூட்டணியில் இருக்கிற பிரச்சனைகள் நல்லது கெட்டது ஸ்டேபிளா ஸ்டெடியாவே இருக்காங்க, பிரச்சனை இல்லாம இருக்கு. ஒருவேளை ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா இவங்களோட நிலைமை என்ன? கிட்டத்தட்ட இபிஎஸ் அந்த முடிவு, நீங்க அவரை ஊண்ட் பண்றீங்க, காயப்படுத்துறேன்னு சொல்லி நீங்க என்னென்னலாம் பேசுறீங்க. விஜய்க்கு வாய்ப்பு இருக்கும், விஜய் ஒரு திருப்பு முனையா இருப்பாரு, தேவைப்பட்டால் எங்களுக்கு இருக்குன்றீங்க, அதுக்கப்புறமா ஒவ்வொன்னா பேசுறீங்க. அப்ப இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமியை சந்தோஷப்படுத்துமா? இது அதிமுக இப்படி பாருங்களேன். இன்னொன்னு ஓபிஎஸ் அவர்கள் பத்தி பேசினா ஆமா காலம் கடந்துருச்சுங்க அப்படின்னு சொன்னா அது ஓபிஎஸ் அவர்களுக்கு காயப்படாதாமா? இல்ல அது காயப்படும். அதுக்கு இவர் திருப்பி என்ன காயப்படுத்தினாரு? திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களே போய் சந்தித்து வந்தார். இதுவரை எந்த ஒரு தலைவருமே செய்யாத ஒரு காரியத்தை செஞ்சாரு.